ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தி போக்கியம் சேனல். இன்றைக்கி நான் வந்து ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி சொல்ல போகிறேன். இது வந்து என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு மிராக்கிள். அதை வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி யூனிவர்ஸ் வந்து நம்ம மனசில் நினைக்கிற எல்லா விஷயங்களையும் நமக்கு பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் இல்லையா? இது வந்து என்னென்னா, நான் மனசில் நினச்சதுன்றதை விட நான் ஒருத்தங்களுக்கு ஒரு விஷயம் வந்து ப்ராமிஸ் பண்ணுறேன். அந்த விஷயத்துக்காக யூனிவர்ஸ் எனக்கு எப்படியெல்லாம் ப்ளே பண்ணி அந்த விஷயத்த வந்து எனக்கு சக்ஸஸாக கொடுக்குறாங்க அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆக்சுவலி என் பையனுக்கு ஹாலிடேஸ் விட்டாங்க. அந்த ஹாலிடேஸ் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிவிட்டேன், நான் வந்து இந்த ஹாலிடேஸில் வந்து ஒன்று வந்து 2 விஷயம் கூட்டிகிட்டு போவேன். ஒன்று வந்து மூவி கூட்டிகிட்டு போவேன். இன்னொன்று வந்து எங்கேயாவது மலை மேலே இருக்கிற கோவில் ஏதாவதுன்னா நான் கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ கோவிலுங்கிறப்போ பக்கத்தில் இருக்கிற கோவில் நம்மளால் ஈஸியாக கூட்டிகிட்டு போக முடியும். மலை மேலே இருக்கிற கோவில் எங்கள் ஏரியாவில் பக்கத்தில் எங்கேயுமே கிடையாது. ஸோ ஆனால் நான் வந்து அப்படி தான் அவன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நான் அவனுக்கு பண்ண ப்ராமிஸ், ஓகேவா? ஆனால் என் ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒர்க்குனால வந்துட்டு எங்கேயுமே அவங்க கூட்டிகிட்டு போகல. ஸோ நான் வீட்டிலே வச்சுட்டு நான் விளையாட மட்டும் அலோவ் பண்ணிகிட்ருக்கிறேன். என் பசங்களை விளையாட கூட்டிகிட்டு போகிறேன். பக்கத்தில் பார்க், இவ்வளோ தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்போது வந்து அக்கா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம். அக்கா வந்து கூப்பிட்டாங்க. ஸோ அக்கா வீட்டுக்கு 2 டேஸ் ஹாலிடேஸ் எண்ட் ஆக போது தான், ஒரு 4 டேஸ் இருக்குது. அந்த மாதிரி டைமில் ஓகே நம்ம அக்கா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அக்கா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க, எங்கேயாவது போகலான்ட்டு. அங்கே போனதுக்கப்புறமா வந்து அக்கா வந்து சொன்னாங்க, பசங்களை எங்கேயும் கூட்டிகிட்டு போகல. ஸோ கொலு இருக்குது, ஃப்ரெண்டு வந்து கொலு வச்சுருக்காங்க, கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு. எங்கன்னா அவங்க பிளேஸ் சரியாக வந்து சொல்லலை. அப்போது சொல்லலை, வா நம்ம போகலாம், அங்கே கூட்டிகிட்டு போகலாம், கொஞ்சம் தூரம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போன பிளேஸ் வந்து என்னென்னா குன்றத்தூர். ஸோ அங்கே வந்து ஒரு ஆஃப்டர்நூன் கிட்டேயே நாங்கள் வந்து போயிட்டோம். ஒரு 3 அந்த மாதிரி டைம்லேயே போயிட்டோம். ஸோ போனதுக்கப்புறமா கொஞ்சம் நிறைய டைம் இருந்ததுனால அவங்க ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, ஸோ பக்கத்தில் இருக்கிற கோவில் ஏதாவது போகலான்னு அப்போ வந்து நாங்கள் முடிவு பண்ணினாங்க. ஸோ முடிவு பண்ணப்போ எந்த கோவில் போகலாம் அப்படின்னா, பக்கத்துலேயே அவங்க வீட்டு பக்கத்தில் இருந்த ஒரு கோவில் வந்து க்ளோஸ்டு, ஏதோ ஓப்பன் ஆகாது இப்போ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க வீடு பக்கத்தில் தான் வந்து நம்மளோட அந்த குன்றத்தூர் முருகர் கோவில் இருக்கு இல்லையா, அது வந்து இருக்குது. 15 மினிட்ஸ் ட்ராவல்லையே வந்து அந்த கோவிலுக்கு வந்து போயிடலாம். ஸோ அது எங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அங்கே தான் வந்து கூட்டிகிட்டு போக சொன்னாங்க. அங்கே போனோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராமிஸ் என்ன, மலை மேலே இருக்கிற கோவிலுக்கு கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா பையன்கிட்ட. ஸோ அதோடய ஃபஸ்ட்டு ப்ராமிஸ் அப்போ வந்து ஃபுல்ஃபில் ஆயாச்சு. ஸோ எனக்கு வந்து பிளேஸ் எங்கே போகிறோம் தெரியாது. அவங்க வீட்டிலேருந்து அந்த கோவில் வந்து ஜஸ்ட் 15 மினிட்ஸில் போயிடலாம் அப்படின்ற டிஸ்டன்ஸில் இருக்கின்ற விஷயமும் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த பிரபஞ்சம் எனக்காக வேலை செய்தது, என்னை கூட்டிகிட்டு போகவும் வச்சாங்க. ஸோ என் பையனோட ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸோ அங்கே போயிட்டு முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் வந்து வந்துட்டோம். வந்தாச்சு, அக்கா வீட்டிலேருந்து வந்தாச்சு. ஸோ 1 டே பிஃபோர் வந்தால் தானே நம்ம வந்துட்டு என்னது ஸ்கூலுக்கு ரெடி ஆகலாம் அப்படின்றதுனால வந்தாச்சு. ஸோ லாஸ்ட் டே ஆயிடுச்சு. மூவி வந்து கூட்டிகிட்டே போகலை, அப்படி தான் வந்து இருந்தது. பட் அன்றைக்கி டேட்டில் என்ன ஆச்சுன்னா, ஒரு 11க்கு மேலே 11 மேலே வந்து எங்களுக்கு கால் வருது. அது ஒரு அக்காவோட ஹஸ்பண்ட் தான், என்னோடய ரிலேட்டிவ். ஸோ அவங்க வந்து கால் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி மூவி டிக்கெட்ஸ் வந்துட்டு இருக்குது, அது நீங்கள் வந்து போகிறீங்களா அப்படின்றாங்க. இது வந்து என்னென்னா, என்னோட அக்கா ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் வந்துட்டு அவங்களுடைய சார் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒரு ஒர்க்கர் ஆஃபீஸர் வந்துட்டு அவங்க ஃபேமிலிக்கு புக் பண்ணியிருக்காங்க அந்த டிக்கெட்ஸ் வந்துட்டு. ஆனால் வந்துட்டு அவங்க ஃபேமிலியில் ஏதோ ரீசனால் அவங்க போகலை. ஸோ இவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. இவங்களும் வந்துட்டு ஏதோ அங்கே வேறு ஏதோ பிளான் வச்சுருந்துருக்காங்க. ஸோ அவங்களாலையும் போக முடியலை. எங்ககிட்ட வந்து இது டிக்கெட் வேஸ்ட் ஆகிடும், இப்போ நீங்கள் கிளம்பி ஆகணுன்றாங்க. எப்படி வந்து அவங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க, எப்படி போகலாம் வேணான்னு சொன்னப்போ அவங்க வேறு எங்கேயோ கிளம்பிட்டாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் நாங்கள் வந்து கிளம்புறோம். ஸோ இப்போது சரி ஓகே அப்படின்னா வந்து போகலாம் அப்படின்ட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளேயே நாங்கள் கிளம்பிட்டு வந்து போகிறோம். போய் பார்த்த மூவி வந்து லியோ மூவி அப்போது ரிலீஸ் ஆகியிருந்தது. ஸோ லியோ மூவி போய் பார்க்குறோம்.
ஸோ செகண்ட் ப்ராமிஸும் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. இதில் வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் வந்து நமக்காக வந்து எவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவங்களே போயிருந்துருக்கலாம், இல்லைன்னா எங்கள் அக்கா வீட்டில் போயிருந்துருக்கலாம். அவங்களும் போகாம எங்களுக்கு வந்து இந்த டிக்கெட்டை வந்து எப்படி இந்த பிரபஞ்சம் இந்த லாஸ்ட் டே ஸ்கூல் ஓப்பனிங்க்கு முந்தின நாள் வந்து போக வச்சது வந்து எனக்கு ரொம்ப பெரிய மிராக்கிளாக இருந்துச்சு. எனக்கு அந்த கோவில் போனதும், அந்த மூவி போனதும் என் லைஃப்பில் நான் மறக்கவே மாட்டேன். யூனிவர்ஸ் இதெல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக வந்து நம்ம லைஃப்பில் யூனிவர்ஸ் கூட இருக்கிறாங்க. நமக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் யூனிவர்ஸ் அப்படின்னு கூப்பிட்டா போதும், இல்லை நினச்சா போதும், அவங்க வந்து ஹெல்ப் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு பெரிய வந்து நம்பிக்கை வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதுதான் சொல்லணும். அந்த நம்பிக்கை வரணும். இது சின்ன விஷயமா எனக்கு தெரியல. இது எனக்கு பெரிய விஷயமா தான் தோணுது. அண்ட் வந்து இதுக்குனால வந்து உங்களுக்கு கஷ்டமே இல்லையானா, எனக்கு கஷ்டங்கள் நிறைய இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்போது கஷ்டம் இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு காரணம் இருக்குமோ அப்படின்றது தான் வந்து தோணுது. ஸோ எல்லாருமே வந்து இது மாதிரி உங்கள் லைஃப்பில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை பாருங்கள், தேங்க் பண்ணுங்கள். லைஃப் வந்து நல்லா தான் இருக்கும். யூனிவர்ஸ் கூடவே இருப்பாங்க. உங்களுக்கும் நீங்கள் நினச்சது எல்லாத்தையும் இந்த பிரபஞ்சம் நிறைவேற்றி வைக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அண்ட் தேங்க்யூ எவ்ரிஒன். இந்த வீடியோ கேட்குற எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.